பகவத்கீதை 13வது அத்தியாயம் கஷேத்ரஜ்ஞம் கஷேத்ரம் விபாக யோகம் 12:3 ஏலம் வர்த்தத் பிரவக்ஷ்யாமி யத் ஞாத்வா அமுதம் அச்னுதே அநாதி மத் பரம் அம்ம சத்தத் ந அசத் ருட்சதே. எதை அறிய வேண்டியதோ, எதை அறிந்த பின் இரவாமையை அடைகிறானோ அதை சொல்கிறேன். அந்த ஆதியற்ற பரபிரம்மம் சத்தும் அல்ல அசத்தும் அல்ல, தொன்று தொட்டு இருப்பதாவார். மனித உடல் கிடைக்கிறது ரொம்ப அபூர்வம். இந்த அபூர்வ உடல் கிடைச்ச பிறகு அறிய வேண்டியது அறியணும், அறியப்பட வேண்டியது பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர். அதை அறிந்த பிறகு இனி மரணம் இல்லை. எனவே அமிர்தம் என்கிறார். மரணமில்லா பெருநிலை அது. உலக விஷயங்கள் ஒருபோதும் உலக விஷயங்களில் அறிந்திருப்பது பூரணமல்ல, அது முழுமையற்றதுதான். உலக அறிவு இரவாமை தராது. இறைவனை அறிந்தபின் இரவாமை கிடைக்கும். இறைவன் தன்னைத்தானே இறைநாட்டமுள்ள அந்த ஜீவனுக்கு வெளிப்படுத்துகிறார். அவரை அறிந்தபின் இனி அறிய எதுவும் இல்லை. ஆத்மா எப்போதும் அமரத்துவம் பெற்றதுதான், மரணமற்றதுதான். ஆனால் அது ஜட உடலை பெறும்போது பிறப்பு இறப்பு அதன் மீது திணிக்கப்படுகிறது. அனாதிமத் என்ற சொல் எதிலிருந்து எல்லாம் தோன்றியதோ அதிலேயே நிலை பெற்று அதிலேயே முடிகிறது என்பதால், அதாவது முதல் மத்தி முடிவு மூன்றும் கொண்டது எனலாம். இந்த ஆன்மா ஒன்று தொட்டு இருந்து கொண்டே இருப்பதாகும். பரபிரம்மம் என்பது பகவான் கிருஷ்ணரை குறிக்கும். ஆன்மாக்கள் பிரம்மம் என்றால் பகவான் பரபிரம்மம் எனப்படுவார். பிரபஞ்ச படைப்புகளில் இந்த பரபிரம்மம் விஷ்ணுவாக பரமாத்மாவாக இருக்கிறார். ஜீவர்களிலோ நாராயணராக இருக்கிறார். பூமியில் இரவு பகல் இரண்டும் உண்டு. பகல் இல்லாத போது அது இரவு. சூரியனுக்கு உண்மையில் இந்த இரண்டும் கிடையாது. அது எப்போதும் ஒளிதான். இரவு என எதுவும் இல்லை. ஒளியின்மையை இரவு என்கிறோம். அதுவே சத் என்பது இருப்பு, அசத் என்பது இல்லாமை. வெளிச்சம் மட்டுமே உள்ளது. அது இல்லாத போது இருட்டு என்று மற்றொன்று உள்ளது. இரவு இருப்பு இன்மை இரண்டையும் கடந்தது சூரியன் என்பது போல இறைவனும் சத் அசத் இரண்டையும் கடந்தவர் ஆவார். சிறு வைரக்கல்லை இத்தனை கோடி ரூபாய் பெறும் என மதிக்கலாம். சற்று பெரியதை இன்னும் அதிகமாக சொல்லலாம். மலையளவு வைரத்தை மதிப்பற்றது என்கிறோம். அதே போல இறைவனை அந்த அர்த்தத்தில் தான் ரூபமற்றவர் என்று சொல்கிறார்கள். நிர்குண, நிர்ரூப, நிரூபி என்ற சொற்கள் அவரை குறிக்கிறது. இறைவன் எல்லாம் கடந்தவர் எனும் பொருளில் சத் அசத் உண்மையையும் கடந்தவர் எனப்படுகிறார். ஏற்கனவே 9:19 அவர் சத் அசத்தாக இருக்கிறார் என்றும் 11:37 இரண்டுக்கும் அப்பாற்பட்டவர் என்றும் இங்கு அவர் இரண்டும் அல்ல என்றும் சொல்லப்படுகிறது. உலது இலது என தமிழில் சத் அசத் சொல்லப்படுகிறது. பிரம்மம் பரபிரம்மம் அதன் இருப்பை கொண்டு சத் எனவும் அதன் தோன்றா நிலையை கொண்டு அசத் எனவும் பேசப்படுகிறது. என்றாலும் இருப்பு இன்மை இரண்டையும் கடந்தவர் பகவான் என்பதால் இரண்டும் மற்றவர் என முடிவு செய்யப்பட வேண்டும். பதம் 13. சர்வத பாணிபதம் தத் சர்வதோஷி சிரோமுகம் சர்வதக ஸ்ருதிமத் லோகே சர்வம் ஆவருத்திய திஷ்டதி. பகவான் கிருஷ்ணர் பரமாத்மா வடிவில் எல்லா இடங்களிலும் கைகள், கால்கள், கண்கள், முகங்கள், தலைகள், காதுகள் உடையவராக லோகம் பூராவும் பரவி இருக்கிறார். விளக்கம். இறைவன் இல்லாத இடம்தான் எது? உபனிஷத்துகள் புருஷ மூலம் இதனை வர்ணிக்கிறது. பகவானுக்கு மறைத்து உலகில் யாரும் எதையும் செய்ய முடியாது. அரசாங்கத்தை ஏமாற்றலாம், இறைவனை ஏமாற்ற முடியாது. எனவேதான் வினை பயன்களை அவர் வழங்குகிறார் என புரிந்து கொள்ள முடிகிறது. பகவானது வியாபக தன்மையை, அதாவது எங்கும் நிறைந்த தன்மையை பக்தர்கள் மட்டுமே அறிந்துள்ளனர். சாஸ்திரங்களில் அது இருந்தாலும் போதுகிறவர்களை விட பக்தர்களுக்கே அனுபவம் அதிகம். அன்போடு பக்தியோடு தரும் ஓர் இலையோ போவோ அதை உகப்புடன் ஏற்கிறேன் என கிருஷ்ணர் சொல்லியிருக்கிறார். அதன் பொருள் இதுதான். அவர் எங்கும் நிறைந்திருப்பதால் அப்படி சொல்கிறார். நாம் வெளியூரில் இருந்தால்
நமது படத்துக்கு ஏதாவது உணவு படைத்தால் நம்மால் உண்ண முடியாது. ஆனால் பகவான் அப்படி அல்ல, எங்கும் நிறைந்திருப்பதால் அவ்வாறு சொல்கிறார். எனவே சர்வதோஷி என்ற வார்த்தை இங்கு சொல்லப்படுகிறது. எல்லா இடங்களிலும் பார்த்து கொண்டிருப்பவர். சிரோமுகம், தலைகள் முகங்கள் நிறைந்துள்ளன. உரத்த குரலில் பாடினாலும் மெதுவாக பாடினாலும் மனதுக்குள் பாடினாலும் தமது காதுகளால் அவர் கேட்கிறார். மனிதனுடைய அவயங்கள் அது அதன் வேலையை மட்டுமே செய்யும். எந்த அவயத்திலும் மற்ற அவயங்களின் காரியத்தை செய்ய முடியாது. ஆனால் பிரம்மா கிருஷ்ணரை பற்றி சொல்லும் பொழுது அங்காணி எஸ்ய சகல இந்திரியாணி விருத்தி மந்தி, அதாவது ஒரு புலனை கொண்டே மற்ற புலன்களின் வேலையும் அவரால் செய்ய முடியும் என்கிறார். பகவான் யாருக்கும் தூரமாக இல்லை, அருகிலும் இல்லை. உலகத்தாருக்கு எங்கும் உலகம்தான் கண்ணில் படும். பக்தனுக்கோ உலகமே பகவானாக கண்ணில் படுகிறது. பிரகலாதன் 5 வயதிலும் அவனுக்கு நாம ஜப பலத்தால் எங்கும் இறைவனை காண முடிந்தது. இதுவே அந்தர் பகிக்க தத் சர்வம் வியாபிய நாராயண ஸ்திதக வேத வாக்கியம். உள்ளும் புறமும் வியாபித்திருப்பவர், படைப்புக்கு முன்பும் இருந்தார். என்னை தவிர எதுவும் முன்போ பின்போ கிடையாது என்கிறார். படைக்கப்பட்டவையும் நான் இருக்கிறேன். தங்கத்தில் நகை செய்வது போல நகைகள் பல தங்கத்தில் செய்யப்படுகிறது. நகையில் தங்கம் இல்லாத இடம் என்று இருக்காது. இதே போல இறைவன் இல்லாத இடம் என்று எதுவும் இல்லை. தோற்றங்கள் அவரில்தான் இறுதியில் மறைகின்றன. இதற்கு ஸ்ரீமத் பாகவதம் சிலந்தி பூச்சி உதாரணமாக காட்டுகிறது. சிலந்தி பூச்சி தன்னுடைய வாயினால் கக்கி வலையை உண்டு பண்ணுகிறது. அதில் கிடைக்கும் சில சிறு சிறு ஜீவர்களை அது உண்கிறது. தேவைப்படும் பொழுது அந்த கக்கிய பசையை, அந்த வலையை மீண்டும் உள்வாங்கி வேறு இடத்தில் வலை விரிக்கிறது. இதே போல இறைவனுக்குள் இருந்து எல்லாம் வெளிப்படுகிறது, அவருக்குள் ஒடுங்குகிறது என புரிந்து கொள்ள வேண்டும். கிரந்தராஜ் ஸ்ரீமத் பகவத்கீதா கி ஜெய்.